1,00,000 சம்பாதிக்க ஐடி கம்பெனிக்கெல்லாம் போக வேணாம். இங்க ஒருத்தர் 1 ஏக்கர்ல 1,00,000 சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் IPL மெகா ஏலம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. ஏலத்தில் 577 வீரர்கள் உள்ள நிலையில் 367 பேர் இந்திய வீரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம். பாலாஜி, தற்பொழுது ஏலம் தொடங்கியிருக்கிற சூழல்ல இது பற்றின முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். 2025ஆம் ஆண்டுக்கான IPL கிரிக்கெட் தொடர் மார்ச் மாதம் 14ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதையொட்டி வீரர்களை தேர்வு செய்வதற்கான மெகா ஏலம் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் சற்று முன்னர் தொடங்கியுள்ளது. இன்றும் நாளையும் IPL மெகா ஏலம் நடைபெற உள்ளது. ஏலத்தில் பார்த்தோம் என்றால் 577 வீரர்கள் ஏலத்திற்கு பதிவு செய்துள்ளனர். இவர்களில் 367 வீரர்கள் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் ஆவர் மற்றும் 210 வீரர்கள் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் இந்த ஏலத்தில் பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அடிப்படை தொகையாக முன்னணி வீரர்களான ரிஷப் பண்ட், ஸ்ரேயாஸ் ஐயர், பட்லர் உள்ளிட்டோர் 2 கோடி ரூபாயை தங்களின் அடிப்படை தொகையாக நிர்ணயித்துள்ளனர். அதே போல் ஒவ்வொரு அணியும் வீரர்களை சமீபத்தில் நிர்ணயம் செய்து இறுதி பட்டியலை வெளியிட்டது. அதன் பிறகு அந்த அணிகளின் இருப்பு தொகை அதற்கேற்றபடி மாறியது. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு அணியிலும் அதிகபட்சமாக பஞ்சாப் அணி 110 கோடி ரூபாய், சுமார் 110 கோடி 50 லட்சம் ரூபாய் இருப்பு தொகையாக வைத்துள்ளது. சென்னை அணியில் இருப்பு தொகை 55 கோடி ரூபாயாகவும், மும்பை அணிக்கு 45 கோடி ரூபாயாகவும், பெங்களூரு அணிக்கு 83 கோடி ரூபாயாகவும், ராஜஸ்தான் அணிக்கு 41 கோடி ரூபாயாகவும் இருப்பு தொகை இருக்கிறது. இத்தகைய சூழலில் முதல் வீரராக ஹர்ஷ்தீப் சிங்கை ஏலம் எடுக்கும்படி நடைபெற்ற சூழலில் தங்கள் அணிக்கு யாரை எந்தெந்த வீரர்கள் வருவார்கள், எந்த வீரர் அதிகபட்ச ஏலத்தொகைக்கு எடுக்கப்படுவார் என்ற பெரும் எதிர்பார்ப்பு ரசிகர்களின் மத்தியில் எழுந்துள்ளது. இத்தகைய ஏலம் விறுவிறுப்பாக தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.